Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மதுரையில் நடந்து வரும் முருக பக்தர்கள் மாநாட்டில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசிய காட்சிகளை தற்போது பார்க்கலாம். சொக்கநாதர் பூமியில் இருந்து நாம் இன்றைக்கு ஒன்று கூடியிருக்கிறோம். ஆலவாயு நகரம் என்று அழைக்கின்ற அன்பான நகரம் இது. தூங்கா நகரம் என்றும், நான்மாட கூடல் என்றும், 4 மாசி வீதிகளும், 4 சித்திரை வீதிகளும், 4 ஆவணி வீதிகளிலும், 4 வெளி வீதிகளிலும் இன்றைக்கு நடனமாடிக்கொண்டிருக்கின்ற மாபெரும் இந்த மதுரை மண்ணில் இன்றைக்கு நாம் நீதி கிடைத்திருக்கிறது. ஆனால் கட்டைக்கு பாண்டியம்மனிடம் நீதி கேட்டாள். யானோ அரசன் யானோ கல்வன் என்று மாய்ந்தான் கண்ணகிக்கு நீதி கிடைத்தது. தமிழ்நாட்டில் நமக்கு நீதி கிடைக்கிறதோ இல்லையோ, நீதிமன்றத்தில் நமக்கு இன்றைக்கு நீதி கிடைத்திருக்கிறது. வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. முருகன் என்று சொன்னால் அழகு என்ற பொருள். முருகன் என்று சொன்னால் அழகு என்று பொருள். தொல்காப்பியத்தில் 10 பாட்டு இருக்கிறது. 10 பாட்டில் முதல் பாடல் நக்கீரனால் உருவாக்கப்பட்டது திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படையில் ஆற்றுப்படுத்துதல் என்று சொன்னால் இன்னைக்கு அந்த மதுரை மண்ணிற்கே மிகப்பெரிய பெருமை. அது மட்டுமல்ல, அருணகிரிநாதரை பற்றி நாம் அனைவருக்கும் தெரியும். அருணகிரிநாதருடைய வரலாற்றை படித்து பார்த்தோம் என்றால் அது சற்று வித்தியாசமாகத்தான் இருக்கும். ஆனால் முருகப்பெருமான் ஆட்கொண்ட பிறகு அவர் பாடிய பாடல் திருப்புகழ், முத்தை தரு பக்தி திருமகன் என்ற பாடல் அதுக்கெல்லாம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலாக, ஆறுதலாக அமையும். இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். திருப்புகழை பாடினால் உங்கள் எல்லோருக்கும் கேட்கிறேன், இங்கே 3 லட்சத்துக்கு 4 லட்சத்துக்கு மேலாக வந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் வாய் மடக்கணும் என்று சொன்னால் திருப்புகழை பாட பாட வாய் மடக்கும். அப்படிப்பட்ட திருப்புகழை அருணகிரிநாதர் நமக்கு உருவாக்கி தந்த அற்புதமான முருகப்பெருமானினுடைய புகழையெல்லாம் பரப்புகின்ற இந்த நிகழ்வு என்பது உண்மையிலே இன்றைக்கு எல்லோரும் அழைத்து போயிருக்கிறார்கள். எத்தனையோ தடங்கல்கள் பண்ண வேண்டும் என்று நினைத்தார்கள். தடை கற்களை எல்லாம் படிக்கற்களாக மாற்றி இன்றைக்கு இவ்வளவு பெரிய நிகழ்வை நடத்தி கேட்டிருக்கிறார் நமது சுப்பிரமணிய சுவாமி காடேஸ்வரன் சுப்பிரமணியன் அண்ணன் அவர்கள். எனக்கு பின்னாலே நமது அன்புக்குரிய சகோதரர் அண்ணாமலை அவர்கள் பேச இருக்கிறார்கள். பக்தஞ்சி இருக்கிறார்கள், வன்னியடியில் சாமி இருக்கிறார்கள். ஆந்திராவுடைய டெப்டி சீஃப் மினிஸ்டர், ஆந்திராவுடைய டெப்டி சீஃப் மினிஸ்டர் பவன்காரு நின்னி ఎక్కడిక వర్షిని பவன் கார் எடிக்கே எக்கடிக்கு வர்ஷினி கரெக்டா தெலுங்கு. ஆனா சில பேர் பாத்தியா நயினார் நாகேந்திரன் தெலுங்குல பேசிட்டார் அப்படிம்பாங்க. உங்களை ஏதாவது ஒரு மொழியை தான் படிக்க சொல்றோம். நமக்கு தமிழ் பக்கத்தில் இருக்க தெலுங்கு தமிழ் ஒரே கலாச்சாரம் பண்பாடு, அதைத்தான் நம்ம சொல்றோம். மலையாளம் இருக்கிறது, தெலுங்கு கன்னடம் இருக்கிறது. நமக்குடைய கலாச்சாரம் ஒருமித்த கலாச்சாரம். இந்த கலாச்சாரம் மாறிவிடக்கூடாது என்பதற்குத்தான் இந்த முருக பக்தருடைய மாநாடு. இன்றைக்கு நாம் உண்மையிலே இவ்வளவு கூட்டத்தை தாண்டி இன்னும் இதே அளவிற்கு கூட்டம் இன்றைக்கு வெளியில இருந்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய விஷயம். நான் கூட இப்படி அளவுக்கு வருவார்கள் என்று நினைத்து பார்க்க முடியாது. இன்றைக்கு நம்முடைய மதகுருமார்கள் இந்த கனிமொழி அக்கா அழகாக பேசினார்கள். என்ன இப்படி இந்த இடத்துல இருக்கும் பொழுது ஏதோ சொர்க்கபுரியில் நம்ம போயிட்டு மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுகிறது. அத்தனை ஆன்மீகமும் இந்த கலந்து ஒரு வைப்ரேஷன் இருக்கக்கூடிய மேடையாக நான் இதை பார்க்கிறேன். கோடிகள் குவிந்தாலும் கோமகனை மறவேன், நாடியன் வினை தீர நான் வருவேன்.
அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எழுபிறப்பில் உன்னை எட்டுவேன். அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எழுபிறப்பில் உன்னை எட்டுவேன். அதிபதியே குருவரனே அருளிதியே சரவணனே, அதிபதியே குருவரனே அருளிதியே சரவணனே. பனியது மழையது நதியது கடலது சகலதும் உனது கருணை எழுவது. பனியது மழையது நதியது கடலது சகலதும் உனதொரு கருணை எழுவது. வருவாய் புகனே வேலையா. மருதமலை. மதுரையில் நடைபெற்று வரும் முருக பக்தர்கள் மாநாட்டில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசிய காட்சிகளை நாம் பார்த்தோம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.